ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். 2 தேவ தூதர்கள் முதற்கொண்டு ஒரு மனிதனை தூஷணமாய் பேச மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவ தூதர்களுக்கும் ஒரு கட்டுப்பாட்டை தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவ தூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவர்கள் உலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவ தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் கணிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கால்கள் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் நாம் கால்களை பிடித்து நடத்துகிறாராம். தூதர்களை காவல் வைத்திருக்கிறார். அவர்கள் இடறி விழுந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் அதிக பலன் வல்லமையுடைய தேவ தூதர்கள் அவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை உடனே செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவர்களே கூட ஒரு மனிதனை அச்சத்தோடு தூஷணமான வார்த்தைகளை பேச மாட்டாதபடிக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்று பார். இந்த நாளிலும் நாம ஒருவருக்கு ஒரு தூஷணமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு நம் நாவை அடக்குவோம். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் நினைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அதுவே போதுமானதா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓடி வாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக நல் வார்த்தைகளை சொல்லி நம்மளை பலப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார், எல்லா தடைகளும் உடைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லணும். இந்த வார்த்தையின்படி நாம் நடப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.